காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம். விளைநிலங்களை நாசம் செய்ததால் மக்கள் பீதி. திருப்பத்தூரில் +2 மாணவி மர்ம மரணம். சாலை மறியல் செய்த உறவினர்கள் மீது போலீஸ் தடியடி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களை நாசம் செய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து 3 காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்தது. மணி என்பவரின் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களை மிதித்து யானைகள் நாசம் செய்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் வெடிவெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டியடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகளிடம் அப்போது வலியுறுத்தினார். திருப்பத்தூரில் +2 மாணவி மர்மமான முறையில் இறந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரபத்திரன். இவரது மகள் மாலதி திருப்பத்தூர் தனியார் பள்ளி விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் மாலதிக்கு உடல்நிலை சரியில்லாததால் தனியார் மருத்துவமனையில் பள்ளி நிர்வாகத்தினர் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் அவரது பெற்றோர்களுக்கு மிகவும் தாமதமாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். ஆனால் டாக்டர்கள் மாணவி இறந்துவிட்டதாக அவரது பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தி கும்பலை கலைத்தனர். தஞ்சையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். தஞ்சையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேமுதிகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ப. ராமநாதன் முன்னிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல நெல்லையில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாநகர மாவட்ட மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. செயலாளர் அமுதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கேப்டன் பிறந்தநாள் அன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார். உதகையில் ஊட்டி ஆப்பிள் சீசன் தொடங்கியதை அடுத்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். உதகை மற்றும் குன்னூர் பகுதிகளில் மட்டும் விளையக்கூடிய ஊட்டி ஆப்பிள் சீசன் தற்போது தொடங்கியுள்ளது. பச்சை நிறமும் சிவப்பு நிறமும் கொண்ட இந்த ஆப்பிள்கள் ஜாம் தயாரிக்க பயன்பட்டு வருகிறது. மிகவும் சுவை மிகுந்த இந்த ஆப்பிள்களை உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மிகவும் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இந்த ஆண்டு ஊட்டி ஆப்பிள் அதிக மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் அதிக லாபம் என்று வருகின்றனர். சீசன் இப்போ தொடங்கி இருக்கிற காரணத்தினால ஊட்டியில் உள்ள ஆப்பிள் வெளியே ஆப்பிளை விட இங்கே நல்ல ஒரு இனிப்பாகவும் நல்ல புளிப்பாகவும் ரெண்டு இருக்கிற காரணத்தினால சுற்றுலா பயணிகள் அனைவரும் வரவி எல்லாருமே இதை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. கிலோ ஆப்பிள் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குது. திருவாரூர் மாவட்டம் அருகே உள்ள மணிகண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திருவாரூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல புவனகிரியில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாமுண்டேஸ்வரி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் வகையில் கத்தியால் தங்களை வெட்டிக்கொண்டு ரத்தம் கசிய ஊர்வலமாக சென்றனர். இந்த விழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செஞ்சி அருகே மினி லாரி மீது டிராக்டர் மோதியதில்
3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை திரிசூலம் பகுதியிலிருந்து 10 பேர் கொண்ட கும்பல் செஞ்சியில் நடைபெற இருந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றனர். திருமணம் முடிந்த பின்னர் மேல் மலையனூர் கோவிலுக்கு சென்று பின்னர் செஞ்சி நோக்கி மினி லாரியில் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது செல்லப்பிராட்டி என்ற கிராமம் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கரும்புலோடு ஏற்றி வந்த டிராக்டர் நேருக்கு நேர் மோதியது. இதில் மினி லாரியில் பயணம் செய்த பிரகாஷ், வெங்கடேஷ், உடையார் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் விருத்தாச்சலம் அருகே திருமணம் முடிந்து மணமக்கள் கோஷ்டியினருடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மணமக்கள் உள்பட 30 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு நகராட்சியைச் சேர்ந்த ராஜா கவுண்டம்பாளையம் பகுதியில் குடிநீர் கடந்த 15 நாட்களாக வழங்காமலும் பழுதான ஆழ்துளை கிணற்று மோட்டாரை பல மாதங்களாக பழுது பார்க்காமல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் குறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு நகர காவல்துறை ஆய்வாளர் கருணாநிதி மற்றும் நகராட்சி ஆணையாளர் ஆகியோர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்த பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான தேர்வு முடிவுகளை ஆராய்ந்து விரைவில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான தேர்வு எழுதியுள்ளனர். கடந்த மாதம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வுத்துறை நிர்வாகம் அறிவித்தது. ஆனால் தற்போது 7 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததால் தேர்வு எழுதிய மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர். நான் வந்து விஓ எக்ஸாம் எழுதியிருக்கேன். நானும் கனவோட தான் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து 5 மாதத்தில் ரிசல்ட் வந்துடும்னு எக்ஸாம் எழுதினப்பே சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தீங்கன்னா ஜூலை மாதம் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரிசல்ட் வரல. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் குறுக்கோழியில் 2 லட்சம் 3 லட்சம் காசு கொடுத்துட்டு போஸ்டிங் வாங்கிடுறாங்க. ஆனால் நான் எங்களை போல ஏழைகள் வந்து கனவோட எழுதுனதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இதுக்கு வந்து தமிழக அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது பற்றி மாணவர்கள் கூறுகையில் தேர்வுத்துறை லஞ்சம் பெற்றுக்கொண்டு கிராம நிர்வாக அதிகாரிகளை நியமித்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தலையிட்டு தேர்வுத்துறையில் நடைபெற்ற முறைகேடுகளை ஆராய்ந்து விரைவில் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விஓ எக்ஸாம் கடந்த 2010 நடந்து இன்னையோட 7 மாதம் ஆக போகுது. ஆனால் விஓ எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. விஓ எக்ஸாம் நானும் எழுதியிருக்கிறேன். என் குடும்பத்தில் வந்து விஓ எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் நானும் விஓ ஆகுவேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கனவோட மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கனவு வந்து பலிக்காதாட்டுக்கு. அதனால் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அந்த துறை தலைவரோடு பேசி உடனடியாக ரிசல்ட்டை வெளியிடுவதற்கான ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி மாணவர்கள் சார்பாகவும் என் சார்பாக கேட்டுக்கிறேன். திருக்கோவிலூரில் 3 வீடுகளில் பூட்டை உடைத்து தொடர் கொள்ளை நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தப்பேட்டையைச் சேர்ந்த சமீரா வாசுதேவன், ஜெய்தூன் ஆகிய 3 பேரும் தங்களது சொந்த வேலைக்காக வெளியூர் சென்றிருந்தனர். இதை அறிந்த மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து சமீரா வீட்டில் உள்ள 2 பவுன் தங்க நகையையும் 3000 ரூபாயையும் கொள்ளையடித்தனர். மற்ற இருவர் பீரோவை உடைக்க முடியாத காரணத்தால் வீட்டில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம், நகை தப்பியது. இதேபோல திருக்கோவிலூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக திருக்கோவிலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தடவியல் நிபுணர்கள் உதவியோடு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொடர் கொள்ளையால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். கோவில்பட்டி தொகுதி விளாத்திக்குளம் அருகே மாபெரும் மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்துள்ள வீரகாஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் திருக்கோவில் கோடை விழாவினை முன்னிட்டு 4வது ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி போட்டி பெரிய மாட்டு வண்டி மற்றும் சின்ன மாட்டு வண்டி என்று தனித்தனியாக நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கப்பணமாக பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி போட்டியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்.
எந்திரிக்க தம்பி உட்காரு.